வந்துக்கிச்சு. இப்போ அடுத்து சோறு போட்டு பேட்டினா மட்டும் முடிஞ்சிச்சு. அடுத்து முழு சோறும் போட்டு இப்போ இதில் போட்டு கிளா போகிறோம். எலுமிச்சை சாதம், புளி சாதம், கொஞ்சோண்டு அது புளி ரசம் மீந்துனுக்குது, அதை வச்சுருக்கணும். தக்காளி சாதம், முதல்ல புளி சாதத்தை எடுத்து வைக்கிறேன். அதான் லெமன் சாதம், சாரி புளி சாதம் இல்லை. அதுக்கு எடுத்து புளி சாதம் கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறேன். இது தக்காளி சாதம், இது புளி சாதம்.